அகில இந்திய திரைப்பட சம்மேளனத்தின் தலைவரும் தென்னிந்திய திரைப்படத்திற்கு தலைவருமான சகோதரர் ரவி கொட்டார்கர் அவர்களே, முன்னாள் டைனமிக் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தலைவர் காட்டகட்ட பிரசாத் அவர்களே, இயக்குனர் சங்கத்தின் தலைவர் தம்பி ஆர்வி உதயகுமார் அவர்களே, சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கமாகி இன்றைக்கி என்னுடைய அத்தனை படங்களுக்கும் நடன இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கும் தம்பி சோபி அவர்களே, இளவரசை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கினே இருக்கலாம். அதான் ஆழ்கடல் எண்ணம் அடலேட்டு வலிமை ஏழ்கடல் வண்ணமதை எண்ணத்தில் வடிக்கக்கூடிய ஒரு தம்பி இளவரசு. பன்மணி திரள் போட்டு நன்மை எழுதுனா அவர்கிட்ட இருக்கிற கருத்துக்கள் ஏராளமாக வந்து கொண்டே இருக்கும். தேசிங் பரிசை பற்றி சொல்லணும்னா அவர் சொன்ன கதை எல்லா பெரிய நடிகர்கிட்டையும் சொல்லி அத்தனை பேரும் ஓகே பண்ண படம். அதுபோக இப்போ அவர் சேர்ந்திருக்கிற இடத்துலையும் மிகப்பெரிய இடத்துக்கு தான் அந்த கதை போச்சு. என்னுடைய வாழ்த்துக்களை நான் அடிக்கடி சொல்லின்னு இருப்பேன். அதுக்காக பல ரெஃபரன்ஸுங்களாக அவர் வாட்ஸ்அப்பில் அமைச்சின்னு இருப்பேன். அதாவது அந்த படம் அவ்வளோ அது வெற்றி அடைகிறதுக்கு நான் அவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இன்னமும் பண்ணிடுறேன், எப்பவும் பண்ணின்னு இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கலைஞன். ஆனால் நீ வருவ, வெல்வ, நிற்ப, நிலைப்ப, அது உறுதி. அதே மாதிரி அமரன் பட இயக்குனர் இதுவரையிலையும் ஒரு 4 நாள் தூக்கம் வராமல் தவிச்ச ஒரு தவிப்பு அமரன் படம் பார்த்து கொடுத்துருக்குது. அது ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பேசினே இருப்பேன். துப்பாக்கியில் முருகதாஸோட அவர் பணியாற்றும் போது இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணின்னு லேப்டாப்லேருந்து கூட சொல்லுவார். அன்றைக்கி பிடிச்சது தான் எனக்கு. இது ரொம்ப சின்சியரான ஒர்க்கர். அந்த மாதிரி அந்த 3 பேரில் கொடுத்து 2 பேரும் பெரிய வெற்றி கிடைச்சிது. ஆனால் முருகதாஸை என்கிட்ட சொல்லி, சார் ராஜ்குமாருக்கு ஒரு படம் கொடுங்கப்பா, நான் கொடுத்தேன்ப்பா, அவர் வேற ஒரு இடத்துல கமிட் ஆகிட்டாருப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு உதவி இயக்குனர் கூட ஒரு பெரிய லெவலுக்கு எத்தனை வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலையாய ஒரு இயக்குனர் முருகதாஸ். அப்படிப்பட்ட வார்பட்டையில் வந்தவர் மிக சிறப்பான ஒரு இடத்த வகிக்கிறாரு. இந்த திரையுலகுக்கு ஒரு பெரிய கிடைக்க அறியாத ஒரு அமுத சுழி. அவர்கிட்ட கருத்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர். அதனால தான் அவர் எட்டு போய் என் தம்பி அன்பு செழிகிட்ட கொடுத்து இந்த கம்பெனி நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். உடனே சொல்லி நல்ல முறையில் செயலாற்றிட்டு இருக்கிறாரு. பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நவீன சிற்பிகளை ஆனால் என் அகத்தை அப்படியே இறுக்கி பிடிச்ச தம்பி விஸ்கினை பற்றி சொல்லணும். அவர் சொன்னார், நந்தலாலா கதை சொல்லும்போது நான் அதுக்கு முன்னாடி அந்நியன் ஒரு படம் விக்ரமுக்கு வந்திருக்கு. ஸோ அதை தாண்டுற மாதிரி ஒரு கதை சொல்லணும். ஏன்னா சித்திரம் பேசுறது இல்லை, அவ்வளோ பெரிய கலைக்கினவர். அவர் நந்தலாலாவுக்கு சொல்லும்போது ஒரு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சொல்கிறாரு. நான் அதெல்லாம் பெருசாக அதை விக்ரம் வச்சு அந்நியனை தாண்டணும்னு நினைக்கிறேன்ப்பா. அதனால் அந்த மாதிரி ஒரு கதை சொல்லிப்போன்னு தான் சொன்ன தவிர அந்த படம் நிச்சயமாக சேலஞ்சாக பண்ணி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நற்படத்தினுடைய நற்பெயரை பெற்றார். அதுக்கப்புறம் அவர் அந்த கதை சொன்னார். ஆனால் இப்போ ட்ரெயின் எடுத்துகிட்டு இருக்கிற அவர் இன்னொரு ரகசியம் தெரியும். இவர் விஜய் சேதுபதிக்கும் சிவாஜி குமார் சாருக்கும் கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை சொன்ன உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, சார் மிரட்டிட்டார் சார், விட்றாதீங்க சார், மிகப்பெரிய லெவலில் ட்ரெயின் வரும் சார், எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னு சொன்ன உடனே நான் தம்பிகிட்ட தம்பி எனக்கு நீ கதை சொல்லவே வேணாம், நீ படம் பண்ண அப்படின்னா அந்த ரகசியம் இப்போ தான் சொல்கிறான். அவன் ஆல்ரெடி எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதாவது எல்லா துறையிலையும் ஒரு ஈடுபாடு இருக்குது. நான் போகும்போது கம்போஸ் பண்ணி நிற்பார். சும்மா விளையாட்டு இல்லை, ஒரு பெரிய 90 வயசு இசை மேதையை வச்சு அவர்கிட்ட பாடம் பயின்று அவர்கிட்ட உட்காந்து அந்த சுரங்களை வாசிக்கிறதும் சரி, அதை பாடி காமிக்கிறதும் சரி. நேற்று கூட சொல்லும்போது, தம்பி உங்ககிட்ட இருந்த அந்த ஜீவன் அந்த பாடகர்கிட்ட போகணும், அதை நீ எப்படியாவது வாங்கி இல்லை நீயே பாடிடு அப்படின்னு நேற்று கூட நைட்டு சொல்லிட்டு வந்தேன். அப்படிப்பட்ட இன்வால்மெண்ட்டு. அதாவது நம்ம நிரந்தர இயக்குனர் என்ற வரிசையில் எங்களுக்கு இவரும் ஒரு தலையாய இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அவருக்கு அந்த படத்தினுடைய